வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம். ஈழத்து இலக்கிய படைப்பாளிகளில் மிக மிக முக்கியமான ஒருவர். ஈழத்து இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்தவர். பல தளங்களில் பல களங்களில் தன்னுடைய படைப்புகளை தந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர் தான் இன்றைய தினம் எமது அதிதியாக கலந்து கொள்ளப் போகிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், இவருடைய படைப்புகளை பார்த்தால் ஆழமான பண்பாட்டுக்கு அப்பால் சென்று இவர் எழுதுவதில்லை. அந்த பண்பாடுகளை அவ்வாறே பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் தன்னுடைய படைப்புகளின் ஊடாக அதற்கு உயிர் கொடுக்கின்ற, அதே நேரத்தில் ஒரு சமூக மாற்றத்திற்கு வழி சேர்க்கின்ற வகையிலான எழுத்துக்களை தன்னுடைய படைப்புகளாக தந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர். இலங்கையில் மாத்திரமல்ல, தென்னிந்தியாவில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராக இருக்கின்றவர். இவர் கவிதைகள் எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், நாவல் எழுதியிருக்கிறார், விமர்சன கர்த்தாவாக இருந்திருக்கிறார். இவருடைய தளம் பெரியது. ஒரு பன்முக எழுத்தாளர் இவர் சாகித்ய ரத்னா விருது வழங்கி அண்மையில் கௌரவிக்கப்பட்ட ஒருவர். அதே நேரத்தில் சர்வதேச ரீதியிலும் பல பாராட்டுகளை பெற்ற ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர். அவர் வேறு யாருமல்ல, உங்களுக்கு சொன்ன போதே பாதியளவு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மு. பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகின்ற மூப்போ எனும் புனைப்பெயரில் எழுதி வருகின்ற மூப்போ எனும் பொன்னம்பலம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு அகவை 80 நீங்கள் எட்டி இருக்கிறீர்கள். இந்த வயதிலும் 79 சரி, நீங்கள் சொன்ன சரி. 1939 ஆகஸ்ட் 26ஆம் தேதி நீங்கள் பிறந்ததிலிருந்து 50களின் பிற்பகுதியிலிருந்து உங்களுடைய எழுத்து தொழிலை ஆரம்பமாகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவை புறப்படமாக கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் சில காலம் ரத்தினபுரியிலும் இருந்திருக்கிறீர்கள். இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பல சமூகங்களோடும் பல்லினத்தவரோடும் உரையாடக்கூடிய வாய்ப்பு, அதே நேரத்தில் உங்களுடைய எழுத்து படைப்புகளை படிப்பதற்கு அதுவும் ஒரு மிக பெரும் உதவியாக உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஆரம்பத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பரவலாக ஒருவருக்கு இருக்கின்ற அந்த பின்புலம், அவருடைய எழுத்துத்துறை மீதான அந்த ஆர்வம் எப்படி பிறந்தது என்பது பற்றி அறியாவலாக இருப்பார்கள். உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய நீங்கள் வாழ்ந்த சூழலில் பிறந்த இடம், அதே இடத்தில் நீங்கள் படித்த பாடசாலைகள் பற்றி உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. அதாவது உண்மையில் நான் யாழ்ப்பாணத்து தீவுகளில் ஒன்றான புங்குடுதீவில் பிறந்தவன். என்னுடைய தந்தையார் காரநகர், நான் எங்களுடைய அம்மா புங்குடுதீவு. ஆனால் சிறு வயதில் அப்பா பெருந்தொழில் அதிபராக இருந்த காரணத்தால் அவர் ரத்னபுரியில் தான் வியாபாரம் முதல் செய்து கொண்டு வந்தார். ஆகவே நாம் ஒரு செல்வந்த குடும்பத்தில் தான் பிறந்தேன். அதனால் நான் ஒரு கொஞ்ச காலம் ஊரில் உள்ள சண்முகநாதன் வித்தியாசாலையில் படித்த நாங்கள், நானும் அண்ணரும் தான். மூத்தலைசிங்கம் ஒரு 50க்கு முன்னே 49லேயே நாங்கள் ரத்னபுரத்துக்கு இடம்பெயர்ந்துட்டோம். இப்போ விடுமுறைக்கு மட்டும்தான் ஊருக்கு வருவோம். அது ஒரு பெரிய ஆசை மிகுந்த காலமாக இருக்கும். ஆனால் முழு காலத்தையும் நான் யூனிவர்சிட்டி போகும் மட்டும், பல்கலைக்கழகம் போகும் மட்டும் ரத்னபுரியில் தான் இருந்திருக்கிறேன். ரத்னபுரியில் இருந்து அங்கேயே சிங்கள மக்களோட 3-4, அதாவது 56 ஒரு இனக்கலவரத்தை சந்தித்த நான், 58 சந்தித்த நான், 77 இவை எல்லாத்தையும் சந்தித்து உயிர் வாழ்கிறேன் என்றால் அது சிங்கள மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறேன். நல்ல மக்கள் இருக்கிறார்கள் எங்கும் அப்படித்தான். அதே மாதிரி அந்த அளவில் நான் என்னுடைய சுருக்கமாக சொல்ல போனால், ஊரில் பிறந்திருந்தால், அதாவது புங்குடுதீவில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கை அநேகமான ஒரு 50 வருஷங்களை இல்லாட்டி 40 வருஷங்களை சிங்கள பகுதியில் தான் கழித்தேன். அதனால் பின்னர் நான் இடம்பெயர்ந்து கொழும்புக்கு வர வேண்டிய காலத்தில் அந்த சிங்களம் எனக்கு உதவிட்டு, அது பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் என்ன, அது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்கின்ற ஒரு வரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஒரு முறை நான் என்னுடைய நாவலில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு முறை நான் புங்குடுதீவிலிருந்து வருகிறேன். அப்பொழுது போராட்டம் மிக உக்கிரமடைந்த காலம். ஒரு போராளி ஒரு இராணுவத்தை சுட்டு போட்டார்கள். அதனால் பெரிய போக்குவரத்தெல்லாம் அடம்பரமாக இருக்க, அவங்க ஆத்திரப்பட்டு பஸ் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. நாங்கள் இருந்து வந்த பஸ்ஸில் நானும் சிங்கள ஆக்களும் இறங்குறோம். சிங்களவர் சொல்கிறார்கள், அடிக்கிறாங்களே எல்லாருக்கும். சிங்களவர் சொல்கிறார்கள், நான் சிங்களவன் சொல்கிறதுக்கு முதலே அவனுக்கு அடி விழுந்துட்டு அவன் ரத்தம். நான் அவருக்கு பின்னால் நான் சிங்களன்னு சொன்னேன்.
சிங்களத்திலேயே சொன்னேன். என்னடா இருக்குது வேண்டாம் பட்டியலையா அது பட்டி பெட்டியான்னு சொன்னோன்னே ஆறாயோண்ட ஆண்டு என்ன தப்பையா அழி இப்படி என்ன உயிர் காத்தது வந்துச்சிங்களேன் அந்த மாதிரி நீங்கள் இதிலேருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் என்ன மாதிரி வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஐயா, அது எப்போது நடந்தது? இது காலப்பகுதியில் இது 82 கிட்ட வந்திருக்கணும். ஆரம்ப கட்டம். சரி ஐயா, உங்களுடைய கல்வியினுடைய பாதிக்காலம் ரத்தினபுரியில் கழிகிறது. அதற்கு பிறகு நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய பட்டத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுடைய? இது அதாவது சென்ட் லூக்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன். அது ஒரு கிறிஸ்தவ பாடசாலை, சென்ட் அலாய்சியஸ் காலேஜ் இன்னொன்று இருக்குது. அதில் அண்ணர் படித்தவர், நான் இதில் படித்தேன். அதுக்கு பின்னர் நான் கொஞ்சம் காலம் அதிலேருந்து அட்வான்ஸால் பாஸ் பண்ணி அதிலேருந்து விலகி கொஞ்சம் காலம் வியாபாரம் செய்ய பார்த்தேன். ஏனென்றால் என்னுடைய கடையை ஒப்படைத்தவர்கள் நடத்தாததால் 2 கடைகள் நாங்கள் சும்மா ஒரு இதுக்கு செய்ததால் என்னுடைய படிப்பையும் நான் காலம் மிஸ் பண்ணினேன். தொடர்ந்து போயிடலாம். பிறகு எடுத்து தான் பின்னர் தான் நான் போகக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமானது. அப்போ நாங்கள் என்னுடைய சகோதரன் இதுக்கு எதிராக இருந்தார். அதாவது வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவர் தான் முக்கியமாக இருந்து நினைச்சார். பின்னர் அதை விட்டு வான்னு சொல்லி நம்ம அத்தானிடம் தான் அந்த கடையை கொடுத்தார். ஆனால் அவரும் அதை செம்மையாக நடத்தவில்லை. அதனால் கடைசியில் 83 நாங்கள் இவற்றை விற்று போட்டு எல்லாவற்றையும் விற்று போட்டு ஊர் போய் சேர்ந்தோம். அதுதான் சுருக்கமாக. மற்றபடி கல்வியை அதனால் பாதிப்படையவில்லை. அதனோடு உங்களுடைய உயர்தர பரீட்சையை நிறைவு செய்து நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு செய்யப்படுகிறீர்கள். அந்த பசுமையான காலம் இப்போது நினைத்து பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது பல்கலைக்கழக காலம்? மிக சந்தோஷமான காலம்தான். எங்கேயும் பல்கலைக்கழகத்தை போகிறது என்பது ஒரு வித்தியாசமான உணர்வையும் மனக்கிளர்ச்சியையும் ஏற்படுத்துவது. ஏனென்றால் பல வகை மக்களை மாறி, அதாவது குடும்பங்களிலிருந்து வந்த மாணவர்களை சந்திப்பது என்பது பெரிய இதாக இருக்கும். உயர்மட்டத்தில் இருந்தும் வருவாங்க, கீழ்மட்டத்திலேருந்தும் வருவார்கள். அப்போ அங்கே அவர்கள் உயர்மட்டத்திலேருந்து வர்றவர்கள் கீழ்மட்டத்திலேருந்து உயர்மட்டத்தவர்களை குல்டூர் என்றுவாங்க. ஏனென்றால் அது ஜெர்மன் இல்லை ஆரிய சொல் தானே. அது குல்டூர் என்ற ஹிட்லர் என்ற காலத்தில் அது பரவலாகப்பட்டது. அவன் தாங்கள் பெரிய ஆக்கலன் இவியல் ஹராண்டுவாங்க சிங்களத்தில் கீழ்பட்டவங்கள. அப்போ அதுலேருந்து அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்படி இப்படி என்றெல்லாம் இதுவும் போக்களுக்கு இதுகள் ஒரு தனி இதுகளை பற்றி சொல்லுவதென்றால் இன்றைக்கு முடியாது. அந்த காலங்களை விட்டு வர்ற போது எனக்கு இந்த துக்கமாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் அப்படி உங்களுடைய எழுத்துத்துறை பக்கம் வந்து விடலாம். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அதுவும் இலங்கையின் புகழை உலகளவில் கொண்டு சேர்த்த ஒரு எழுத்தாளர். ஈழத்து இலக்கிய படைப்பாளிகளில் உங்களுக்கென ஒரு தனிச்சிறப்புமிக்க இடம் இருக்கிறது. இவ்வளவு பேரும் புகழும் கிடைப்பதற்கு உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்னவெல்லாம் முயற்சி செய்தீர்கள்? எவ்வாறான ஒரு தேடலில் நீங்கள் இருந்தீர்கள்? சிறிய வயதிலிருந்தே உங்களுக்கு ஆர்வம் இருந்தது? ஒரு 12 வயதிலிருந்தே கவிதை எழுதுவேன். எழுதி அதை பேப்பருக்கு அனுப்பணும் அப்படின்ற ஆவல். அண்ணா இருந்தால் நான் தலைசிங்கம், அவன் எழுதுவதில்லை, ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் அவன் யூனிவர்சிட்டி போகிற காலத்து தான் அவன் எழுத ஆரம்பித்தான். ஆனால் எனக்கு நான் கவிதை எழுதி போட்டு இல்லாட்டி சிறுகதை எழுதி போட்டு ஆனால் அது உடனே வீரேசிரிக்கன்னா ஒன்றா திரும்பி வரும், சுவரில் எடுத்த பந்து மாதிரி. அப்போ அவன் அதை எடுத்து வச்சுக்கொண்டு பெரிய சிரிச்சு ஓஹோன்னு சிரிப்பான் இந்த வாக்கங்கள்னு சொல்கிற போது. ஆனால் அவனுக்கு உள்ளுக்கு ஆசை, நான் இதுகளில் எழுதியன்று இருக்கிறேன்றதுலேயே அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே தான் நம்மளுக்கு இருந்து நமக்கு நாடியே ஒரு சரியான விவாதங்கள் நடக்கும் கவிதை பற்றி சொல்கிறபடி. ஆனால் அவன் எழுதாவிட்டாலும் படித்து கொண்டிருப்பான் வித்தியாசமான புத்தகங்களை. அது அவனுடைய ஒரு தனித்துவம். அப்போ அப்படி இருந்த காலத்தில் நான் முதலாக என்னுடைய கவிதைகள் பிரசுரப்பட்டதுக்கு பிறகு தொடங்கியதுக்கு பிறகு அவன் எழுதினான் கதை, சிறுகதை கதைகள். அது உடனே பிரசுரமாயிட்டு. அது அப்போ அவன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறான். நான் அதுக்கு முதலே எழுதி அவருக்கு முதலே பிரசுரங்களை கண்டனான். ஆனாலும் எங்களுக்கிடையே இருந்த அந்த
கலந்துரையாடல் எங்களை எப்படியும் புதுசாக புதிய முறையில் வளர்த்து காட்டினது என்று தான் சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்றைக்கு கவிதை, கதை, சிறுகதை, நாவல் என்றெல்லாம் எழுதுகிறான் தானே. இவைகளெல்லாம் அவன் பெரிய ஆளாகி எழுதிய அவன் சாகரத்துக்கு முதல் 69 முதல் இது பற்றிய ஒரு விவாதம் வந்தது. இந்த கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் என்பவற்றை அழிக்க வேண்டும். ஏனென்றால் இவை எழுதுபவங்கள் ஒருவரும் அப்படியே வாழ்பவராக இல்லை. பொய்மையாக இதை எழுதி தாங்கள் வாழ்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரியான கதைகளையும் கவிதைகளையும் அழிக்க ஒண்ணுவதா, இலக்கியத்தை அழிக்கும் இலக்கியம், கவிதையை அழிக்கும் கவிதை என்ற மாதிரி கலையை அழிக்கும் கலை, இலக்கியத்தை அழிக்கும் இலக்கியம் என்ற ஒரு புதிய இதே தொடங்க வேணும் என்று அவன் சொன்னான் அந்த காலத்தில். அது சம்பந்தப்பட்டு நாங்கள் விவாதித்தது கனகாலம், ஒரு இப்போ 50 வருஷங்களுக்கு முந்தி. எவ்வாறான விடயங்களை உங்கள் இருவருக்குமான அந்த விவாதமாக இருக்கும்? இதனை நீங்கள் அதான் நாங்கள் இப்போ பார்த்தோம் என்றால் உண்மையில் எங்களுடைய வாழ்க்கை சமூகம் இப்போ முற்போக்கு இலக்கியக்காரர்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் மிகுந்த ஆளுமையில் இருந்தார்கள். சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு தேசியத்தை நமக்குரிய தேசியம் என்று இருக்குதான், தமிழ் தேசியம், அந்த இதை பற்றி எங்களோட உரிமைகள், தமிழ் தேச மக்களின் உரிமைகளை பற்றி அவர்கள் அதையெல்லாம் கவலைப்படையில். ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டான், நாங்கள் அதை பற்றி எழுதினான். அது அவர்களுக்கு ஒரு பெரிய அந்தரமான நிலையை ஏற்படுத்தி தலைசிங்கம் விமர்சனத்துக்கு ஈடுபட்ட காலத்தில் அவர்கள் எல்லாம் நோவையா ஒரே அடியாக அவன் எழுதின எழுத்துக்கள், ஈழாண்டு இலக்கிய வளர்ச்சி, முற்போக்கு இலக்கியம் பற்றியெல்லாம் இவர்களோட இதுக்கு வந்தவன் எழுதினவன். ஆனால் பேராசிரியர்கள் அதுக்கு முகம் கொடுக்கவில்லை. அவருக்கு இவன் எழுதின ஒன்றை பார்த்தை விட்டு கைலாசபதி எழுதாமல் போனேன் வேறு சாட்டுகள் சொல்லி அப்படியான வித்தியா. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் ஒரு உயர்ந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. உண்மையாக தேவையான விஷயங்களை பற்றி, சமூக மாற்றத்துக்கு ஏற்று அதுக்காண்டி மார்க்சிசத்துக்கு எதிரானவர்கள் அதையும் இழுத்துக்கொண்டு இந்த நம்ம சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் என்று தான் நினைச்சோம். இரண்டாம் யாழ்ப்பாணத்து பகுதிகளில், தமிழ் பகுதிகளில் எல்லாம் சாதி போராட்டங்கள் மிகுந்த, சாதி எதிர்ப்புகள், சாதி பாகுபாடு அநியாயமாக இருந்தது. அதுகளை எதிர்த்து தான் நாங்கள் கடைசியாக தலைசிங்கம் அதை எதிர்த்து போராடினான். அதை எதிர்த்து போராடின போது அடிபட்டான். அதற்கான இதில் மறக்கக்கூடாது வில்லுரட்னம், கவிஞர் வில்லுரட்னம் செல்வம், அவர் நல்ல சிறந்த கவிஞர், அவற்றை மாணவன், அவனும் வேகமாக தான் சத்தியாகிரகம் செய்தார்கள். அப்போ அவர் 2 பேரும் அடி வச்சு சிறைக்கு சென்றார். அந்த அடியின் காரணத்தால் அவர் நோயிட்டு தலைசிங்கம் இறந்து போனார் 73. அப்போ அது ஒரு முக்கியமான அந்த இழப்பு எனக்கு ஒரு இன்னும் என்னோடு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லோடு கலந்துரையாடவோ ஆக்கள். ஏன்னா எனக்கு பிரச்சனைகள் வரும் சில பல இலக்கிய ரீதியாகவும் சரி, வேறு தத்துவ ரீதியாகவும் சரி வர்ற போது எல்லாம் அதுகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்கள் இல்லை. அதுக்கு நானாக இருந்து தீர்வு கொண்டது தான் இந்த காலம் முழுக்க. மற்ற காலங்களில் நீங்களும் உங்களுடைய சகோதரரும் ஒரே இரத்தமாக இருந்ததன் காரணமாக உங்களுடைய கருத்து பரிமாற்றங்களில் ஆரோக்கியம் தெரிந்தது. அதாவது உங்களுடைய தகுதிக்கு தர்க்கிக்கக்கூடிய ஒருவராக, தகுதிக்கு மேல் இருக்கின்ற ஒருவராக உங்களுடைய சகோதரி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கடைசியில் உங்களுடைய சகோதரருடைய இழப்பைத்தான் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய சகோதரருடைய போராட்டம் இந்த சாதிய கொள்கைக்கு எதிராக அமைந்தது. அவருடைய எழுத்துக்கள் அவ்வாறு தான் இருந்தன. எனவே படைப்பாளர்களுடைய படைப்புகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி கூற விரும்பியிருக்கிறார் சமூகத்திற்கு. இந்த காலகட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத பதிவென்று அவர் பதிவு செய்த எதையா நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? அவர் இப்படித்தான் சொன்னார். அவர் சாகரத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முந்தி அவர் சிறையில் இருந்து வந்திருந்த போது மண்டதீவில் பேச சொல்லி அழைச்சிருந்தார்கள். அவர் கொடுத்து சமகால சிறுகதைகள் இவர் போய் பேசினார். சமகால சிறுகதைகள் என்ற தலைப்பில் இவர் பேசுகிறார். முதலாவது பேசின உலக சிறுகதை. அமெரிக்காவும் சீனாவும் பெரிய பகைவர்களாக இருந்த ஒன்றுபட்டதை மிக வித்தியாசமாக காட்டி இது உலக சிறுகதை என்றார். இந்திய சிறுகதை என்றது பாகிஸ்தானுக்கு எதிராக எம்ஜிஆர் பால் தூக்குறது. சரி, இது குமாளித்தனமான இதுகள் தானே அதை தூக்குனது. அது இந்திய சிறுகதை என்றார். ஈழத்து சிறுகதை என்று அவர் எழுத போது, தமிழர் உரிமை கேட்ட போது
இவர் நம்மட ஜவாதன இலங்கையும் வெட்டி கொண்டு நடந்ததும் அதுக்கு எதிராக மற்ற பிக்குமார் போராட்டம் செய்ததும் இடத்து சிறுகதை என்றார். அவருடைய சிறுகதை கடைசியாக நம்ம யாழ்ப்பாணத்து சிறுகதை இல்லை இதுதான் வருது. சாதி போராட்டத்துக்காக போராடுகிறோம், அதுக்குத்தான் நாங்கள் போராடுவோம் என்று சொல்கிற தமிழர்ச்சி கட்சிக்காரங்கள் இருக்கிறாங்களே அவர்களெல்லாம் பெருசாக தாங்கள் இந்த இதெல்லாம் ஒழிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக நாங்கள் சாதி போராட்டம் போராடி முடிந்த காலத்தில் இவர்கள் சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது? அந்த சாதி போராட்டத்தில் சைவ பரக்குலத்தை சேர்ந்த மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு மட்டும் தண்ணீரெல்லாம் விட்டு கிறிஸ்தவ அதே இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அளவில்லை. அப்போ இதில் என்ன பாருங்க, அந்த இடத்துல கூட சாதியை ஒரு வேறு விதமாக தான் பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த கதையை எப்படி இவர் முடிக்கிறார் என்றால், தண்ணீர் அள்ள போகும்போது காப்போர் ரத்தினம் அவர்கள் அள்ளும் கிணற்றில் ஜேவி நம்ம எஸ்வி செல்லநாயகம் அள்ள முடியாது என்றால் அவர் கிறிஸ்தவர் முடிச்ச உடனே அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய இது. அப்போ இதுதான் நம்மளோட நிலை வந்து இது ஈழத்து யாழ்ப்பாணத்தை சிறுகதை என்று முடித்தார். அப்போ பாருங்கள், கதை எழுதுகிற முறையே மாற்றப்பட்டது. இதுக்கா நான் பழைய மரபு கவிதைகள் எழுதியிருந்தேன்னா அவைகளெல்லாம் விட்டு எங்களுக்குள்ளேயே வந்து எத்தனையோ விதமான மாற்றங்களை ஏற்படுத்த நான் கனகாலம் கண்ட பாட்டுக்கு சோதனை செய்தேன், பரிசோதனை செய்தேன் என்னுடைய கவிதைகளை. இதே மாதிரி முறையில் இப்போ கூட கன பேர் நம்ம விளங்கிக் கொள்ளாமல் எழுதுகிறார் பழைய பாணியில். அதுகளை எப்படி மாற்றணுமன்றதை சொன்னால் பிறகு நமக்கு அவங்களுக்கு உடைய பிரச்சனை ஏற்படும், அது தேவையில்லை. ஆனால் இதுதான் இன்றைய இது விட்டுட்டு வேகமாக மாறிக்கொண்டு போகுது உலகம். அதுதான் நான் கடைசியாக எழுதிய கட்டுரையில் இவர் செல்வநாயகம் என்ன செல்வநாயகத்தின் மகன் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஆங்கில விரிவுரையாளராக இருக்கிறார். அவர் செய்ததும் செய்யாத விட்டதும் அவர் மிக இளமையில் இறந்து போனார். அவர்கள் இன்றைய காலத்தில் எப்படி தமிழ் சரி இன்றைய நமது அதாவது விமர்சனம் என்ன ரீதியில் செல்ல வேண்டும் என்றதை பற்றி சிந்திப்பதில்லை. இப்போ பின்னவீன காலம், நவீனத்துவ காலம், கலைத்துவ காலம் என்று காலங்களை பிரித்து போட்டு அதுக்குள்ளே என்ன நல்லது அப்படி என்று பார்க்கறது இல்லை. ஆனால் உண்மையில் பார்க்க வேண்டியது இப்படித்தான். இன்றைய இலக்கிய ஓட்டம், உலக இலக்கியம் எதை நோக்கி ஓடி வருது, மனிதனை இந்த வழியில் வழிப்படுத்த ஓடி வருது, எதை எப்படியான காலகட்டத்தில் நிற்கிறோம் என்றதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. சும்மா படிக்கிறதுக்காக வேண்டி பாடுறதுக்காண்டி இப்போ ஒரு பரீட்சைக்காக வேண்டி செய்கிற மாதிரியும் ஒரு மாணவர்களுக்காக வேண்டி செய்கிற மாதிரியும் எல்லாம் முழுதாக புதிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஆய்வில் வரையும் செல்வதில்லை. அதான் நான் சொன்னேன், அதில் டிவைன் காமெடி எழுத என்ற டிவைன் காமெடியையும் இன்று சாவித்திரி என்று அரவிந்தோ எழுதிய இன்னும் பெரும் காவியங்கள் அவர்களுக்கு இதுக்கு முடியல என்ன ஒற்றுமை இருக்குது என்று தான் இருக்கு. அந்த ஒற்றுமையை நோக்கித்தான் அது இனிமேல் வரக்கூடிய மக்களின் விளிமியங்கள் இவ்வாறு உயர்த்தி செல்ல போது என்ன மாதிரி கூர்த்த அடைய உதவுகிறது என்ற ரீதியில் தான் இவைகள் இருக்கணும். இனிமேல் வர்ற மனிதன் பரிணாம வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய மாதிரி இந்த கவிதைகள் கதைகள்ன்றது இருக்கணும். அது இல்லாமல் சும்மா தொட்டமாக அலசியும் அதையும் பிரயோசனம் இல்லை. ஒரு பெரிய அளவில் அவை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நான் உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய சகோதரன் நினைவாக நீங்கள் எழுதிய ஒரு நூல் இருக்கிறது, அடிபேர்க்கும் நினைவுகள். இதை பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நேர்காணலில். இந்த நிலையில் உங்களுடைய சகோதரர் இருந்திருந்தால் முப்போவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக, அதே நேரத்தில் சமகாலத்தில் ஒரே விதமான தத்துவத்தை முன்வைக்கக்கூடிய இருவராக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்பது உங்களுடைய ஆதங்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மூப்போ என்கிற ஒரு தனி மனிதரும் ஒரு 10 பேர் சுமக்க வேண்டிய கடமையை சுமந்து நீங்கள் உங்களுடைய எழுத்து பணியை செய்திருக்கிறீர்கள் என்பது உலகம் அறிந்த விடயம். ஐயா, நீங்கள் உங்களுடைய சகோதரரை பற்றி பல விளக்கங்கள் தந்திருந்தீர்கள். அதிலும் அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை அனைத்து எழுத்தாளர்களும் காலம் பிந்தியாவது புரிந்திருப்பார்கள். அவருடைய சிந்தனை போக்கு என்பது உங்களோடு ஒத்துப்போயிருக்கிறது. அவர் கூற வந்த தத்துவம் உங்களுக்கும் அவருக்கும் இயல்பாகவே இணைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் இந்த தலை சிங்கம் என்பவர் யார்?
என்னுடைய சகோதரனை நான் எப்படி இழந்தேன் என்பதை ஒரு எழுத்தாளனாக நீங்கள் அதனை சமூகத்துக்கு முன்வைத்திருக்கிறீர்கள். அதன் நினைவாகத்தான் நீங்கள் இந்த அடிப்பெருக்கும் நினைவுகள் எனும் நூலை எழுதியிருக்கிறீர்கள். இதில் அவருடைய முழுமையான அந்த போராட்டத்தை மையமாக வைத்துத்தான் எழுதிய மற்ற அந்த வளமையான அந்த வாழ்க்கை வரலாறுகள் அல்ல. அவருடைய இழப்புக்கு பிறகு உங்களோடு இருந்த சமகால எழுத்தாளர்கள் எவ்வாறான கருத்துக்களை பரிமாறிக்கிறார் விதமாக இப்போ சிவத்தம்பி அதிகமாக இவர் தலைமை தாங்குகிற இடத்தில் இவர் பேசுகிற இடத்துக்கு நான் வந்து தலைமை தாங்குவது என்பது எனக்கு ஒரு பெருமை என்று சொன்னார். யாரையும் செய்யாத முற்போக்கெழுத்தாளர் என்று சொல்கிற நாங்கள் செய்யாதை தலையசிங்கம் செய்து காட்டினான் என்றார். என்றார் சாதிக்கு எதிராக இருந்தார். அடுத்தும் இவருடைய போர்ப்பறை என்ற ஒரு நூலை பற்றி அவர் சொல்கிற போது 60களில் இலக்கியத்தில் வந்த தேக்கத்தை உடைத்த நூல் என்று சொன்னார். அப்படி அந்த மாதிரி அதே மாதிரி இப்பயும் அண்மையில் கூட்டம் நடந்தது. தலைசிங்கம் பற்றிய ஞாபக கூட்டம் ஒன்று செய்தார்கள் கனகாலத்துக்கு பிறகு. அதிலும் மிக அருமையாக செய்தார்கள். மதுசூதனன் போன்றவர்கள் இதில் அக்கறை கொண்டு இவரை பற்றி முன்னெடுக்கிறதுக்கு நல்ல விதத்தில் உதவி இருக்கிறார்கள். அதை நாங்கள் பாராட்டுவோம். அப்போ இப்போது நாங்கள் உங்களுடைய எழுத்துத்துறை பக்கம் வருவோம். நீங்கள் 1968 உங்களுடைய முதலாவது கவிதை தொகுதியை வெளியிடுகிறீர்கள். அது என்னது? அது இப்போ பாருங்கள், சமூகம். அந்த இது சமூகம்ன்றது கூட முதலாவது இயற்கை, சமூகம், நான், அதுக்கப்புறம் அது என்று வரும். 4 பிரிவுகள். இப்போ இந்த எல்லாம் அது என்றால் என்னன்றது தான் அங்கே சொல்லப்படுகிறது. அது என்பது மனிதனுடைய தட் வாட்ன்னு சொல்லுவார் ஆங்கிலத்தில், நீயே அதுவாக இருக்கிறாய். அந்த ஆத்மீக ஒரு உண்மையை வச்சு எல்லாம் அதின் வழியோட்டங்கள் என்றதையே நான் காட்டுகிறேன். அது அந்த காலத்தில் வந்த உடனே பிரபலமான புத்தகம். அதாவது முதல் கவிதை தொகுதியில் இறையலை சொல்லிவிட்டீர்கள். அது என்றது என்னன்றதை நான் விளக்காமல் அதிலேயே படிச்சுக்கண்டு போகிற போதே தெரியும். அப்போ அதன் தன்மை என்ன மாதிரி இருக்குமென்றது. அதே நேரத்தில் ஐயா, உங்களுடைய கவிதை தொகுதிக்கு பிறகு யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் என்கிற ஒரு நூலை நீங்கள் எழுதியிருந்தீர்கள் 1991. ஒரு மிக நீண்ட கால ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? அதற்கு என்ன காரணம்? அருமையான கேள்வி கேட்டீர்கள். நான் அந்த காலங்களில் பல விதங்களில் பல விஷயங்களில் ஈடுபட்டிருந்தோம். நானும் அண்ணனும் ஈடுபட்டபடியால் அண்ணன் இறந்து போனேன். அதுகளுக்கு நாங்கள் செய்த வேலிகள் எல்லாம் வங்கி இருந்தன. நான் தனி மனித ஒருவனாக அவர் சர்வோதய அமைப்பில் அதுதான் அந்த வேலிகள் செய்ய வேண்டியதாக இருந்தது. நான் முந்தைய ஒரு சிறைச்சாலைக்கும் செல்வேன். அங்கே போய் ஒருவர் இப்போ இஸ்லாமிய இதெண்டா அங்கே உள்ள அந்த மக்களுக்குரிய ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் அவர்களுக்கு கொடுப்போம். மற்றது கிறிஸ்தவ மக்கள் என்றால் கிறிஸ்தவ மக்களுக்குரியதை கொடுப்போம். சிங்கள மக்கள் என்றால் சிங்கள மக்கள் பௌத்தர்களுக்கு வேறையாக கொடுப்போம். அப்படி சிறைச்சாலைகளில் சென்று கைதிகளை சந்தித்து அங்கே தியானம் போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் செய்தோம். அவ்வளோ ஒரு பெரிய அளவில் அதில் கனகாலமாக நான் ஈடுபட்டிருந்ததால் என்னுடைய தனிப்பட்ட இதை ஒன்றும் செய்யலாமல் போய்விட்டது. சரி, அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே உங்களுடைய அதுக்கு பிறகு தான் நீங்கள் 91 யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் என்கிற நூலை எழுதினான். அப்பொழுது நான் திசை என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தேன். அது இவருடைய சுப்பிரமணியன் சிவநாயகத்தின் பத்திரிகை. அதாவது அவர்களது சாட்டர்டே ரிவ்யூ என்ற ஆங்கில பத்திரிகைக்கு சமனாக சகோதர இதழாக இது வந்தது. அது அப்போ அக்காலத்தில் வெளியிட்ட நூல் தான் இது காரணம். இந்த நூல் யதார்த்த மாத்தாத்தன்ற நூல் எனக்கும் பேராசிரியர் ஹுமானுக்கும் இடையில் நடந்த பெரிய போட்டியின் விளைவாக எழுதப்பட்டது. ஏனென்றால் அவரும் சண்முகன் சிவலிங்கம் போன்றவர்கள் மகாகவிய பெருசாக தூக்கி வைத்தார்கள். மகாகவியை அவர் பேச்சோசைக்காரன் அப்படி இப்படி என்றெல்லாம் நான் அதற்கு எதிராக எழுதினேன். மட்டக்களப்பில் இருந்த நீலாவணன் தான் இவர்களுக்கும் குருவாக இருந்தவர். எழுதி இவரும் பேச்சோசு தான். ஆனால் அவரையும் விட இவர் ஒரு பதத்தில் எப்படி உயர்கிறார், அவர் கவிதையிலே எப்படி உயர்வு தாழ்வுகளை பார்ப்பது என்பதை வித்தியாசப்படுத்தி எழுதினேன். இவர்கள் செய்த அதனால் என்னுடைய கட்டுரையில் இவர் அதை எதிர்த்து எனக்கு எழுதினார். அதுக்கு நான் பதில் எழுதி எனக்கு கட்டுரை தான் அது.
அது ஆங்கிலத்திலும் ஒரு விமர்சன ரீதியான பார்வை, ஒரு அது மிக சுவையானதும் மிக அதாவது அது ஆங்கிலத்தில் நான் ஆரம்பத்தில் எழுதினான் இதில் வந்த விஷயங்களை அதில் எந்த மொழிபெயர்த்த கட்டுரையும் இருக்காது. சரி, அந்த நூலில் குறிப்பிட்ட விடயங்களில் எனக்கு இரண்டும் ஆச்சரியமாகவே இருக்கிறது. முதலாவது, இறையியலோடு தொடர்பட்டு உங்களுடைய கவிதை தொகுதி எழுதுகிறீர்கள். சரி, அது போததற்கு இரண்டாவதாக பெரிய எழுத்தாளர்களாக இருப்பவர்களோடு, அதுவும் மகாகவி என்றால் எல்லோரும் வியந்து பார்க்கின்ற ஒரு கவிஞர், அந்த பெரிய படைப்பாளியினுடைய அவர்களை தாங்கி பிடிக்கின்ற ஒரு கூட்டம், அதற்குள் இருந்து கொண்டு மூப்போ எம்மவர் ஒருவரை அதில் தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நின்று நீங்கள் சவாலாக உங்களுடைய விமர்சன ரீதியான பார்வையை அந்த புத்தகத்துக்கு முருகையன் உடனே நான் எழுதின அந்த கட்டுரைகளுக்கு முருகையன் எனக்கு நேரடியாக ஒரு கடிதம் மூலமே பாராட்ட தெரிஞ்சான். ஒரு வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான போக்கம், மிக அருமையாக. அதனத்தில் உங்களுடைய கவிதை, நாவல், அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறுகதையை வெளியிடுகிறீர்கள். படிப்படியாக ஒவ்வொன்றாக நீங்கள் வெளியிடுங்கள். அதுவும் கடலும் கரையும் உங்களுக்கு பெரும் புகழை சேர்த்து கொடுத்த ஒரு உண்மையாக சிறுகதை நூல் இல்லையா? கொழும்பு விஞ்ஞான பீட மாணவர்கள் எனக்கு அதுக்கு தனியான ஒரு விருது தந்தார்கள். வடகிழக்கு மாகாண பரிசை கொடுத்தது விவவி என்று சொல்லப்படுகின்ற நீர்வை பொன்னியன் அவர்களுடைய இது, அதுவும் எனக்கு ஒரு பரிசை தந்தது. இன்னும் வேறு வேறு உப இடங்களில் இருந்தும் எனக்கு கிடைத்தது. ஆகவே அது வித்தியாசமான கதைகளும் அதில் உள்ளது. மிக மிக அருமையான கதைகள் இருக்கென்று நல்லா சொல்லியுள்ளார்கள். அதற்கு ஐயா, நீங்கள் அடுத்ததாக ஒரு கவிதை தொகுதி வெளியிடுகிறீர்கள். அந்த கவிதை தொகுதியினுடைய தலைப்பே சுவாரஸ்யமானதாக இருக்கிறது, காலி லீலை. இது உங்களுடைய சொந்த அனுபவமா எப்படி? இது என்ன என்றால் சில பேர் இந்த காலியிலே லீலை நடந்தது கொண்டு கேட்டவங்க, அல்ல காலி இல்லை லீலையும் காலி ஆகிட்டு கொண்டு கேட்டவங்களும் இருக்காங்க. அதல்ல, காளி என்பது காளி என்றதின் மறு, அதாவது காலத்தின் ரூபமானவள். அந்த வருட காளி லீலை என்று. காளி என்பவள் பூத்தல் இயற்கையாய் கை விரித்தலில் யாத்து பரப்பினல் நீலவான். அப்படி காளி என்ற ஒரு பெண்ணாக உருவகித்து பாட்டது. அதை மிக வித்தியாசமான முறையில் எழுதியிருக்கான். இப்போ பின்னரும் கடைசியாக வந்த கவிதை தொகுதிகளிலும் காலம் பற்றிய வித்தியாசமான கவிதைகள் இருக்கு. அதை பார்த்தா இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்னவென்று, காலத்தை எப்படி உருவகிக்கிறேன் என்று. அவர் இதை கேட்டுட்டு சிவத்தம்பி சொன்னார், இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம், இப்படி சொன்னார், மதர் டைம் என்று சொல்லுங்க என்று தலைப்பு தந்தார். சரி, காலம் என்னும் அன்னை. காலம் என்னும் அன்னை. அப்படியா? இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நாங்கள் மூப்போ என்கிற புனைப்பெயரில் எழுதி மிக புகழ்பெற்ற பிரபலமான எழுத்தாளரான பொன்னம்பலம் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐயா, உங்களுடைய கவிதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், அனைத்துமே வித்தியாசமான பாணியில் அமைந்தவை, வித்தியாசமான எழுத்து குணத்தை பிரதிபலித்தவையாக இருந்தன. உங்களுடைய நோயில் இறத்தல் என்கிற ஒரு இருத்தல், நோயில் இருத்தல் என்கிற அந்த நாவல் பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் ஐயா. அந்த நாவல் என்னுடைய வாழ்க்கை வரலாறு தான். அது 2 பாகங்களாக பிரித்தன்றது. முதல் ஒரு பகுதி, அதுக்கு பிறகு நான் டிபி ஹாஸ்பிட்டலில், அதாவது வைத்திய சானிட்டோரியத்தில் இருந்த காலம், மயிலிட்டியில். அந்த காலத்தில் நான் அனுபவித்த இது. அந்த நேரம் போராட்டம் உக்கிரமாக நடந்துருக்கும். ஒரு சத்தமும் இதுகளும் இப்படி அதுகளுக்கு மத்தியில் அந்த வைத்தியசாலையில் நாங்கள் அவதிப்பட்ட காலத்தை அதில் வர்ணிக்கிறோம். அங்கே நடந்த 6 மக்கள் தங்களோட ஜீவன உபாயத்தை கொண்டு செல்கிறார்கள் என்பதையும், அதோட அங்கே உள்ள நோயாளிகளோட நான் எப்படி எங்களுடைய நோயை பற்றி எழுதுகிறேன். எனக்கு நோய் என்றால் இந்த நாட்டுக்கு நோய், அந்த நோயின் அறிகுறி தான் இந்த சண்டைகள். அப்போ இந்த ஆல்பர்ட் கேமு ஒன்று உங்களுக்கு தெரியும், அவர் பிளேக் என்ற நாவலை எழுதியிருக்கிறார், உலக புகழ் பெற்றது. என்னத்துக்கு பிளேக் என்றால் பிளேக் நோய் தெரியும் தானே, வெளியிலேருந்து வர. பிரான்ஸ் தேசத்தை தேசமே பிளேக் நோயை பிடித்து விட்டதுன்னு சொன்னால் என்ன காரணம், நாசிகளால் பிரான்ஸ் கைப்பற்ற போட்ட போது அவர் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் இருந்து கொண்டே அந்த நாவலை எழுதினார். அது மாதிரி தான் நான் அவர் நோயால் பிடிக்கப்பட்ட இது அப்படி இல்லை, இடைக்கிட வந்து 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 சில்லறையாக ஒரு நோய் இருக்குதானே, பெரிய நோயும் இல்லை, இது ஒரு
மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் மாற்ற முடியாததாகவும் இருக்கும். அப்படியான ஒரு நோய்பட்ட இருப்பைத்தான் நான் அதில் நான் சித்தரிக்கிறேன். அது முதல். 2வது பாகம் வித்தியாசமானது. அது இன்னும் நான் 2வது தரம் வைத்தியசாலையில் கிடக்கிறேன். பேரலைஸ் ஆகி கால் கையில் இயங்காமல் பேரலைஸ் ஆகி அந்த நேரம் இந்தியன் ஆர்மி வருது. அப்போ இந்தியன் ஆர்மி வர்ற போது என்ன நினைக்கிறேன்டா எல்லாரும் ஆஸ்பத்திரி தான் தஞ்சம், அதில் கிடந்துட்டா சப்பா. அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு டக்குன்னு எனக்குள்ளே ஒரு மனதிலேருந்து ஒரு எழுச்சி வருது, இங்கேருந்து போகணும், நான் போக போகிறேன். நான் அதுக்கு முதல் 2 நாளைக்கு முந்தி தான் இந்த பேரலைஸ் ஆகி வந்து கிடக்கிறேன். பாலிநியூரைட்டிஸ்ன்ற ஒரு நோய் எனக்கு காய் ஒன்றுமே இல்லாத கடைசியாக நான் ஹார்ட் மட்டும்தான் மிச்சம், அதுவும் ரீச்சன்னா செத்து போயிடுவேன். அதுக்காண்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்தேன். ஆனால் சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, இயல்பாக போகணும், இல்லையென்றா சாகும். அப்போ நான் போக போகணுன்னு சொல்கிறேன். அந்த இடத்த விட உனக்கு பைத்தியமாக சாக போகிற, நீ எங்கே போய் என்ன செய்ய போகிற, இங்கே கிட இல்லை. நான் இல்லை இங்கே ஆமி வரும் நாளைக்கு நீங்கள் பைத்தியம் ஆமி வராதுன்றேன். நான் தப்பி அங்கே இருந்து போகிறேன். அந்த இடத்த விட்டு நான் என்னுடைய ஒய்ஃப் எல்லாரும் என்னுடைய நண்பர் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருந்து போகிறோம். அன்றைய போய் அங்கே அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டில் இருக்கிற போது ஆமி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பூந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்த டாக்டர்ஸ் இன்னொருவர், அவர் சித்தவர் மாதிரி கிடந்ததால் தப்பினார். அங்கே உள்ள அவ்வளவு நோயாளிகளையும் கொண்டு போட்டார். நான் இருந்திருந்தால் எனக்கும் அதுவே நடந்திருக்கும் என் உள்ளுணர்வு சொன்னதால் நான் வெளியே போனேன். வெளியே போய் தப்பினேன். அதை பற்றி அந்த நாவலில் வருது. இதில் வித்தியாசமான நாவலின அதுக்கும் சாகித்ய விருது கொடுத்தாங்க. வித்தியாசமான அனுபவங்களை தந்து ஐயா, உங்களுடைய நிறைய நூல்கள் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை பற்றி ஒவ்வொன்றாக பேச வேண்டும். ஏனென்றால் இவை ஒவ்வொன்றும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திய நூல்கள். என்னுடைய கையில் இப்போது இருக்கிறது கவிதை துடிக்கும் காலம், அதினத்தில் சூத்திரர் வருகை என்று பல நூல்கள், அதினத்தில் திறனாய்வின் புதிய திசைகள். இப்போது நாங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எழுதிய சில நூல்கள். அந்த நூல்களை பற்றி உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் தரலாம். கண்ட்ரி என்ட்ராப்ட் என்றது இது தமிழில் நான் பொறியியலகப்பட்ட தேசம்ன்றதை எழுதின நூலை இதை மொழிபெயர்த்தவர் ஏஜே கனகரட்னா. அதாவது கவிதையாக நீங்கள் 2000ஆம் ஆண்டு. அது 2000ஆம் ஆண்டில் வெளிவர அது அவர் மொழிபெயர்த்தார். ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளோ ஒரு அழகாக அமையவில்லை. ஏனென்றால் அவரும் அவசரத்தில் இதுன்னா அவருக்கும் சில காரணங்களால் என்னவோ. ஆனால் நான் திரும்ப எடுத்து நான் அதை பாலிஷ் பண்ணி எடுத்து பிறகு திரும்ப வெளியிட்டினான். அது இதை எடிட் பண்ணினவர் செல்வா கனகநாயன். நான் சொன்னேன் அந்த டொரண்டோ பரவாயில்லை தான் எடிட் பண்ணேன். இந்த 2 கவிதைகள், ஒன்று நானே ஆங்கிலத்தில் எழுதிய த சாங் ஆஃப் அ லிபரேட்டட் சோல், மற்றது இது. இவைகள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினவை என்று நான் சொல்லலாம். எங்களுடைய இதில் நான் போட்டிருக்க இந்த பொறியியலாகப்பட்ட தேசத்தை என்ற நடை வளமையான கவிதை நடை அல்ல, சும்மா ஞாபகம் ஊட்டல்கள் மூலம் கவிதையை சொல்கிறது. ஒரு ஒவ்வொன்றையும் நாங்கள் கொண்டு வர்ற முறையில் இப்போ டைம் மெஷின் என்ற போது டைம் மெஷின் என்றால் H.G. Wells வருவான், டைம் மெஷினை பற்றி எழுதினவன். அதனால இப்படி அந்த காலம் பிறக்கிறத காட்டுற வித்தியாசமான இதிலே ஒழிய அது அப்படி தான் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் 2 வகையான இதுகளை சொல்லுவேன். மற்றது மனிதகுரு தேவகுரு என்று இருக்கு. இங்கே நான் சொல்லுவேன் தேவகுரு அசுரகுரு என்று புராணத்தில் இருக்கும். புராணத்தில் அசுரகுரு தேவகுரு என்று இருக்கு. நான் இங்கே அசுரகுரு மனிதகுரு என்ற ஒரு மனிதகுரு தான் மார்க்ஸ். தேவகுரு என்று எழுதுகிறது ஐன்ஸ்டீனை அசுரகுரு ஆக்குறார். ஏனென்றால் அவர் அணுக்குண்டுக்கு அவர் தான் உதவுகிறார். அப்படி வித்தியாசமான முறையில் அது எழுதப்பட்டது. கடைசியில் உலக இலக்கியத்திலிருந்தும் அது ஒரு பகுதியை எடுத்து தான் அதை முடிக்கிறேன். அது வித்தியாசமானதாக இருக்கும். இப்போது நாங்கள் உங்களுடைய அடுத்த நூலை பார்க்கலாம். முடிந்து போன தசையாடல் பற்றிய கதை. இது என்னுடைய 2வது சிறுகதை தொகுதி. இதில் இருக்கிற கதைகளும் வித்தியாசமானவிதான். அதில் முதலாவதாக இருக்கும் வெட்டு என்ற ஒரு கதை, அடுத்தது சீதை என்ற ஒரு கதை, அதுக்கு முதல் வீடும் பல்லாக்கும். இவையத்தையும் ரசு மொழிபெயர்த்திருக்கிறார். ஆமாம், அது அங்கே சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் ரசு. இந்த
வீடும் பல்லக்கும் மொட்டக்கிளிய மொட்டக்கிளிய தமிழ கேட்டிக்கத்தான் இது 6. அப்போ அவர் இது இது இந்த கவிதைகள் இந்த கதைகள் மிக வித்தியாசமான அது படித்தால் அது பல பல நினைவோட்டங்களை நம் மத்தியில் கொண்டு வரும். இப்போ அதில் வர்ற இந்த வீடும் பல்லக்கிலும் வர்ற கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். வீடு தேடி திரிகிறேன் நான் கொழும்பில் அந்த நேரமும் புரோக்கமாக பிடிக்குவோம். அப்போ பிடிக்கிறதாக வச்சு நான்களை பெரேரா ஆண்டவர் வருவான், மற்றது பீட்டர் என்றொருவன் வருவான். இவங்களை உண்மையில வீடு புரோக்கர்கள் அல்ல. பெரேரா என்ன பெரேராவையும் பீட்டர் என்றவன் வீரகணமனையும் தான் சொல்லும். இவர்கள் வீடு தந்தார்களா சரி நாயத்தையும் ஒரு புரோக்கர் ஆக்கி எல்லாம் வீடு தானே அவர்களுடைய அடையாள சின்னம் விட்டு தமிழரசு கட்சி. அப்போ இதை விட்டு அது பெருசாக விரியும் இந்த கதை. அந்த மாதிரியான கதைகள் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஐயா உங்களுடைய நூல்கள் பற்றி சிறு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் பொன்னம்பலம் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா உங்களுடைய நூல்களில் மிக முக்கியமான ஒரு திறனாய்வு தொகுதியாக நாங்கள் பார்க்கக்கூடியது திறனாய்வினுடைய புதிய திசைகள். மலேசியாவினுடைய விருதை கூட உங்களுக்கு அதை பெற்று தந்திருக்கிறது, இலக்கிய விருதினை. இந்த நூலினுடைய ஆக்கம் எப்படி அமைந்திருந்தது? இதனுடைய படைப்பினை உருவாக்க வேண்டும் என்பது பற்றிய எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? இதற்கு முன்பு நீங்கள் திறனாய்வு சார்ந்த பார்வைகள் என்ற ஒரு நூலையும் எழுதியிருந்தீர்கள் இல்லையா? ஆனால் அவைகள் பழமையான விமர்சனத்துக்கு உட்பட்டவை. ஆனால் இதில் நான் வித்தியாசமாக செய்கிறேன்னா நான் அறிமுகப்படுத்திய எழுத்தாளர்கள் நூல்கள், எழுத்தாளர்களும் அவர்களது நூல்களும் அதை அறிமுக விமர்சனம் என்றும், இரண்டாவதாக விமர்சனம் சாதாரணமாக விமர்சனத்தை பற்றி அது ஒரு பகுதி. அது முதல் அறிமுக விமர்சனம், ரெண்டாவது விமர்சனம், மூன்றாவதாக ஆய்வு நிலைப்பட்ட விமர்சனம். ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள், வித்தியாசமான பொருட்களை கருப்பொருளை அடிப்படையாக கொண்டவை அவை. அடுத்தது எதிர்வினை விமர்சனம். இதில் இந்த எதிர்வினை விமர்சனத்தில் ஜெயமோகன் என்றவர் இருக்கிறார். அவர் ஈழத்து கவிஞர்களை புகழ்வது போல் சாட்டி சூழத்தை அடிப்படையாக கொண்டு எழுதினார். எழுதினது என்னென்றால் அவரை எழுதுகிற மாதிரி எழுதி தாங்கள் இந்திய கவிஞர்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் சிறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது கவிதை என்றார். அவருக்கு நான் பதில் அளித்தது இந்த அவர் வாயடக்க வைத்தது அதுதான். அப்படி என்னத்துக்காக அவர் எழுதினார் என்பதை அதையெல்லாம் எதிர்வினை விமர்சனத்தில் இருக்கு. அதோட சேரன் போன்றவர்கள் எனக்கு நூமான் போன்றவர்களுக்கும் நான் பதிலளித்தது நான் அந்த புத்தகத்தில். இது இங்கே அதாவது இந்த புத்தகம் இலங்கை சாகித்ய பரிசு பெறுறதுக்கு தகுதியேற்றது என நம்முடைய பேராசிரியர்களால் நிராகரிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் சம்பந்தப்பட்டதால் இது அவர்களும் அந்த நடுவர் குழாமில் இருந்ததனால் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. இப்படியான விடயங்கள் இடம்பெறுவது என்பது சர்வசாதாரணம் ஐயா. அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் சில நூல்கள் பற்றி பார்க்கலாம். சங்கிலியன் தரை. இது இலங்கையில் நம்மளோட போராட்டத்தை மையமாக கொண்டும் நம்ம போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் பிள்ளைகளை காட்டவும் வெளிப்படுத்தவும் அவர்கள் ஏன் இதில் தோல்வியடைந்தார்கள் என்பதையும் இதில் நான் விளக்கி இருக்கிறேன். இல்லை முஸ்லீம்களுக்கு விரட்டப்பட்டதை பற்றியும் இதில் இருக்குது. முஸ்லீம்களை விரட்டப்பட்டதை நான் வடிவாக சொன்னதாலே எனக்கு முஸ்லீம் பத்திரிகையான இந்த இருக்கே ஒரு விடிவள்ளியும் மற்றதாக இருக்கும். அதிலே இது ஒரு சாப்டர் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு எதிராக எழுதினவங்களும் இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நான் விற்கக்கூடாதென்று நம்மளோட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் எனக்கு திருப்பி தந்தது. அப்படியும் இருக்குது. அதை பற்றி நமக்கு காரியம் இல்லை. நான் சொல்ல வேண்டிய சொல்லியிருக்கிறேன். முஸ்லீம்கள் விரட்டப்பட்ட காட்சி ஒரு அத்தியாயம் இருக்குது. அதை ஓப்பனாக இதுகால வரை யாரும் சொல்லாத நான் சொல்லியிருக்கேன். அதை படித்தவர்களுக்கு நம்ம தமிழர்கள் பலருக்கும் அது அசௌகரியப்படுத்தியிருக்கு. ஏன் நான் எப்படி செய்தேன் என்று. அதை எனக்கு இல்லை, உண்மை சொல்லப்பட வேண்டும், அது வித்தியாசமாக சொல்லப்பட வேண்டும். அதனால் நாங்கள் கற்கிற பாடங்கள் தான் முக்கியம். நாங்கள் விடுதலை போராட்டத்தில் எப்படியெல்லாம் அணுகுமுறையெல்லாம் செய்ய போகணும். அந்த அணுகுமுறையிலேருந்து பிழைத்த தலைமையால் தான் நாங்கள் இந்த உலகக்கு கஷ்டத்தை போடுறோம். சில விஷயங்கள் அழகாக செய்திருக்கலாம். சரி, அடுத்த நூல் சூத்திரர் வருகை. இந்த நூலை பற்றி இது என்னுடைய கவிதை தொகுதிகளே மிகச்சிறப்பானது இதுதான். இக்கவிதை தொகுதி
இதில் மிக தேவையான விஷயங்கள் எல்லாம் நான் உள்ளடக்கி இருக்கிறேன். இது நான் இடம்பெயர்ந்து போனார்கள் எல்லாரும், தீவுப்பகுதி மக்கள் இருக்கிறார்கள் தானே, அப்போ அவர்கள் எல்லாரும் புலிகள் தீவுப்பகுதியை விட்டு போய்விட்டால் மக்களும் அவர்களோடு சேர்ந்து போய்விட்டார்கள். எஞ்சி நின்றவர்கள் நானும் என்ற குடும்பமும் இன்னும் நண்பர்கள் 500 பேர் தான். 38,000 பேர் இருந்த இடத்துல 500 பேர் தான் இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதில் இருக்கு. அதனை மையமாக வைத்து நீங்கள் எழுதிய நூல். இந்த நூல் 2003 நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இல்லையா? அடுத்த நூலையும் நாங்கள் பார்க்கலாம். கலைகள் செய்வோம். இது சிறுவர்களுக்கான கவிதை. அதே நேரத்தில் அந்த சிறார் இலக்கியத்தோடு தொடர்பட்டதாக நீங்கள் செவ்வாய் மனிதன் எனும் சிறுவர்களுக்கு எழுதுகிற கவிதையெல்லாம் கூட இனிமேல் சில இந்த நேரம் அந்த ஒத்திசையோடு தான் இருக்கணும் இல்லை, வித்தியாசமான முறையிலும் எழுத வேண்டுமென்றதை நான் பரிச்சார்த்தமாக செய்து பார்த்துருக்கிறேன். இதில் அப்படியானது. சரி. அதே நேரத்தில் இன்னும் சில நூல்கள் பற்றிய பார்வை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. நிறைய நூல்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த குந்தி சேத்திரத்தின் குரல், அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம் பொறியியலாகப்பட்ட தேசம். அதே நேரத்தில் இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் உள்ளடக்க வேண்டியிருக்கிறது. அவற்றை பற்றிய பார்வை இப்போது நாங்கள் செலுத்தலாம். கவிதையில் துடிக்கும் காலம் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நூலாக எனக்கு தெரிகிறது. கவர்ச்சிகரமாக சாகித்ய விருது பெற்ற ஒரு நூலாக இடத்தில் இது ஞானம் சஞ்சிகை உங்களுக்கு அளித்த கௌரவம். அதில் சாகித்ய ரத்னா விருது கிடைக்கவிருந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றிய கட்டுரையை எடுத்துக்கொண்டவர்கள் அவரும் ஒருவர். அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கிற சஞ்சிகையாக இருக்கிறது. ஐயா, இதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல முரண்பாடுகள், அதே நேரத்தில் உடன்பாடு இல்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் என்று ஏதேனும் இருக்கிறதா? இந்த சாகித்ய ரத்னான்றதுக்கு என்னுடைய இது பியூ தந்திருக்க வேணும். என்னுடைய பேர் பியூ இருந்தது. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் 2 தரம் கை கொடுத்து அவங்களுக்கு தான் அணி என்று என்ன நோக்கி அது வந்ததில்லை. கடைசி காலத்தில் இதை விட்டு விடுவோம், ஏன் இது வந்தாலும் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் போது தான் இது வந்து சேர்ந்தது என்றாலும். எனவே அதை ஒருவரோட கதைச்சான், ஒரு சிங்கள ஆளோட, நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணினால் இனிமேல் வேறு எங்கேயாவது ஃபாரினர்ஸாவது உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வழிகிட்டால் அதுக்கு ஏதாவது உள்ளூரில் ஏதாவது உங்களை எப்படி கணிச்சிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு இது உதவும் வேண்டாம். அதனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. அதனால் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங் பை அக்செப்டிங் இட். சரி. அதே நேரத்தில் இன்னும் ஒரு களைவு பற்றி பார்க்க போகிறோம், மிகப்பெரிய ஆயுத களைவு. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இதாவது டெங் சியாபிங் வந்தபோது உலகத்தில் எல்லோரையும் வியப்புற செய்த வேலை அவர் செய்தார். அதாவது ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் இராணுவ வீரர்களை இந்த படையிலிருந்து அப்புறப்படுத்தினார். யாரும் செய்வார்களா? ஆனால் மிகுந்த கணக்கிட்டு இனிமேலும் யுத்தம் ஏற்படாதுன்ற துணிச்சல்ல அந்த இராணுவத்தை அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்தி என்ன செய்தார்? அவர்களுக்கு தொழில் கொடுக்க வேண்டும். அந்த வெளிப்போன இராணுவம் 10 லட்சம் பேருக்கும் அவர் வெளியே எவ்வாறு தொழிலை கொடுத்தார் என்பது. அதை இன்று என்னத்துக்கு இதை மொழிபெயர்க்க இன்று இங்கே நம்ம உள்ள இராணுவ வீரர்கள் இருக்கிறார்களானே, அவர்களை வச்சு கொண்டு போய் அவர்கள் மற்றவர்கள கூடித்த இதுகளில் இடங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இவ்வாறு உதவலாம். உதவி அவர்களுக்கும் அவர்கள் அந்த இடங்களை விட்டு விலகினால் எப்படி மக்களுக்கு அவர்கள் இடம் போகும் என்பதை குறிக்கவே கருத்தாக கொண்டே அந்த இதை பிரிச்சு சொன்னார்கள். அதனாலே நான் அதை மொழிபெயர்த்தேன். அது ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு நூலாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் அந்த மொழிபெயர்த்தவர் வித்தியாசமான ஒரு சீன எழுத்தாளர். அவரும் நாங்கள் எதை குறிக்கிறோம் அவ்வாறே புதிய பாணியிலே எழுதாதவர்களை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படியான ஒரு எழுத்தாளர் தான் அவர். அதே நேரத்தில் உங்களுடைய நெடுங்கவிதை தொகுப்பு ஒன்று இருக்கிறது, குந்தி சேத்திரத்தின் குரல். குந்தி சேத்திரம்ன்றது நானா உருவாக்கின அந்த தலைப்பு. குந்தி என்றவள் ராமாயணத்தை மகாபாரதத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அவளின் வாயை அடைத்துத்தான் கிருஷ்ணன் எல்லாத்தையும் செய்தான். அந்த
அதே மாதிரி தான் நம்மட போராட்டங்களும் மக்களின் வாயை அடைத்து போராட்டத்தை செய்கிற போது அதற்கு எதிராக இந்த கவிதை நூல் சொல்லுவது. எப்படி மக்கள் போராட்டம் என்பது மக்களின் வாயை அடைக்கக்கூடாது, திறந்து அவர்களுக்கோட பகிர்ந்து தான் செய்தால் அது மக்கள் போராட்டமாக முடியும் என்றதை அடிப்படையாக கொண்டதே அந்த நூல். சரி, அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான தடங்களும் இருக்கின்றன. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ஞாபகம் வருது. எனவே அவற்றை பற்றிய பதிவுகளையும் கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாம். இந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற புகைப்படத்துடன் கூடிய ஆக்கத்தை பற்றிய உங்களுடைய பதிவு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இலங்கை ரூபாய் பெறுமதியில் ஒரு 11 லட்சம் ரூபாய் பணப்பரிசு, 13 லட்சம் ரூபாய் பணப்பரிசு நீங்கள் தட்டி சென்ற விடயம் டான்ஸ்ரீ சோமா இலக்கிய அறிவாலயத்தின் புத்தக போட்டியின் அப்போது உங்களுக்கு கிடைத்தது. இந்த அனுபவம் எப்படி இருந்தது ஐயா? இது மிக, ஆனால் இது இந்த காலத்தில் நான் மிக எங்களுக்கு அவர்களே எல்லா விதமான டிக்கெட் அதுகள் இதிலெல்லாம் தந்து அங்கே வரவேற்று நல்ல இதாக செய்து அனுப்பினார்கள். என்றாலும் எனக்கு இந்த திறனாய்வினுடைய புதிய திசைகளுக்காக திறனாய்வின் புதிய திசைகளுக்கு தான் மிகுந்த வரவேற்பு இருந்தது. அங்கும் எனக்கு பல பேட்டிகள் இதுகள் பல உபசரிப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு அந்த அதிலிருந்து அன்றைக்கு அங்கே போய் வர்ற போது நான் ஒரு சுயவீனமுற்றவனாகத்தான் வந்தேன். சரி, அதனத்தில் இன்னும் சில பத்திரிகைகளுக்கு நீங்கள் வழங்கிய பேட்டியில் மறைந்த பத்திரிகையாளர் சம்ஸ் அவர்கள் உங்களை பேட்டி கண்டிருந்தார். அந்த அவர்தான் இதில் என்னுடைய காலி லீலையில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்திருந்தார். எப்படி கடவுளோடு கதைத்த திவ்யோத்திக கதா என்ற ஜாத்திக குலபேத நெத்தி லோவக் தன்னட்டு நாம் சிலுமின பத்திரிகையில் வெளியாக இருந்தது. அதனோடு இணைந்ததாக சில புகைப்படங்கள். அரசு இலக்கிய விருது விழா 2010. இது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற அந்த அமெரிக்க வெளியீட்டாளர்கள் எனக்கு கௌரவம் அளித்து என்னை ரிசைட் பண்ண செய்தவர்கள் தான் நான் எழுதிய கவிதைகளை. சரி, அடுத்ததா இது என்னுடைய கண்ட்ரி என்ட்ராப்ட் என்ற நூலுக்கு மிகுந்த உதவி செய்து அதை வெளியிட்டவர் என்னுடைய மைத்தினர் ஒருவர் நேமிநாதன். அவரோடு நான் லண்டனில் கைத்து கொண்டிருக்கிறேன் வெளியிட போன போது. இந்த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸின் இயக்குனர் லேடி எனக்கு என்னோட மிகுந்த வெரிசாக என்னோட கைத்த காலம் இது. சுயதம்பி என்னுடைய நாவல் சிறு தொகுதி வெளியிட்ட காலத்தில் கடலும் கரை. அடுத்து இது நான் பாரிஸில் அங்கே அருங்காட்சியகத்தில் நின்ற போது அங்கே என்னை அழைத்து. இது லண்டனில் எனக்கு வரவேற்பளித்த போது நான் போன காலத்தில். அதனத்தில் என்னிடம் ஒரு கடிதம் இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உங்களுக்கு அளித்த ஒரு பாராட்டு பத்திரமாக நான் இதனை பார்க்கிறேன். இந்த விடயம் எப்படி நடந்தது ஐயா? இது இவர் இப்போ நான் காண்ட அந்த நேமிநாதன் மூலம் என்னுடைய கவிதை தொகுதியை அவரை கொடுத்து பார்த்தபோது அவர் மிகுந்த பிரமிச்சு போனார். முதல் இதை இப்படி எல்லாரும் அமெரிக்காவில் நடந்த அந்த இரட்டை கோபுர தாக்குதலை எழுதியிருந்தார்கள். எல்லாரும் வருந்தி தான் எழுதியிருந்தார்கள் இறந்து போன மக்களை பற்றி. ஆனால் இந்த பின்னணியை இப்படி வித்தியாசமாக காட்டி இவ்வளோ ஒரு விரிவான முறையில் அவர்களால் அந்த தாக்கப்பட்டவர்கள் அமெரிக்கா அந்த அரசாங்கத்தால் உலகமெங்கும் வருந்தி கொண்டிருக்கிற மக்கள் பற்றி ஒருவரும் அப்படி எழுதியில்லை. இவர் நன்றாக இப்படி எழுதினதை நான் பார்த்தது இதுதான் முதல் தடவை என்று அவர் மிக அழகான பெரிய ஒரு விமர்சனம் கொண்டு எழுதினார். இதை பார்த்துட்டு தான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் அவர்கள் மொழிபெயர்க்கையில் ஆங்கிலத்தில் பிரசுரிக்கவும் வந்தார்கள். அத்தினா பிரஸ் லண்டன். அதுக்கு நான் அங்கே போயிருந்தேன். அதை முன்னெடுத்தவர் தான் மிஸ்டர் நேமிநாதன். உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஏதாவது ஒரு விடயத்துக்காக நீங்கள் எப்போதாவது வருந்தி இருக்கிறீர்களா? வருந்துதல் என்பது எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மிகுந்த சந்தோஷமானதாக இருந்ததில்லை. அது எப்பொழுதும் நான் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அவர்களை மீட்கப் போவதும் பிறரை
பிறருக்காக வேண்டியது பிணையில் நிற்பதும் கொள்வது என்று பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்கு. கடைசியாக துன்பப்பட்டது நமது அண்ணா இறந்த போது தான். உங்களுடைய குடும்பம் பற்றி, உங்களுடைய மனைவி பிள்ளைகள் பற்றி? அவர்கள் எல்லாரும் என்ன, அதுதான் அங்கே தான் நான் செய்த தியாகம். இது நான் போரின் காலத்தில் அடைபட்டு கிடந்தேன். 5 வருஷ காலம் என் பிள்ளைகளோடு நான் புங்குடுதீவில் அடைபட்டு கிடந்தேன். வர்றதுக்கு இயலாது. ஏனென்றால் யாழ்ப்பாணம் எல்லாம் தொடர்பு இல்லாமல் போயிட்டு தீவு பகுதிகள் வேறியா. அப்போ நான் திருகோணமலை மூலம் கொழும்பு வந்து அவர்களின் அனுமதியோடு ஐபிடிபி தான் நாங்கள் அங்கே ஆட்சி செய்துன்றதுக்காக வந்து நான் இங்கே என்னுடைய பிள்ளைகளை மிகுந்த கஷ்டத்தின் நிமித்தம் படிப்பித்தேன். அவர்களுக்கு ஒருவருக்கு கடைசி பிள்ளைக்கு 8 வயது, மற்றவருக்கு 10 வயது, மற்ற 12 வயது, 14 வயது இவைகளை கொண்டு வந்து இங்கே அந்த மனைவியின் துணை எல்லாத்துக்கும் நான் மருந்த நோய் வாய்ப்பட்டு எல்லாம் கிடக்கிற காலத்தில் அவர் தான் மிகுந்த அருமையாக என்னை பாதுகாத்தவர். அவரும் ஒரு டைப்பிஸ்டாக வேலை செய்தவர். அப்போ அவர் கடைசி மட்டும் என்னோட மிக இதாக இருந்ததால் நான் இப்போ ஜீவித்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார்களே? என்னுடைய பிள்ளைகள் 2 வைத்தியர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் லண்டனில், மற்றவர் இங்கே. மற்றவ இன்னொரு ஆள் ஜேர்னலிசம் படித்தவா. அவள் கூட தினக்குரலில் வேலை செய்தவா. அவள் தன் பிள்ளைகளோட காலத்தை கழிக்கிறா. இப்போ இந்த உயர்ந்த பதவியில் இருந்தவா ஆக்ஷன் இன்டர்நேஷனல்னு கேள்விப்பட்டு போயிருக்கோம். அதில் வேறு பார்த்தா மேனேஜரா. அவள் யசோதான்றவா. மற்றது இந்த துளசி என்ற கடைசி பிள்ளை அங்கே லண்டனில். மற்ற மூத்த பையனும் லண்டனில். அவர்களும் நல்லா தான் இருக்கிறார் எல்லாரும். அந்த விதத்தில் நான் மிகுந்த கடவுளுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு அந்த நேரத்தில் இந்த சமூகமும் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. உங்களுடைய படைப்புகளுக்காக, உங்களுடைய ஆக்கங்களுக்காக, உங்களுடைய விமர்சனங்களுக்காக, உங்களுடைய கவிதைகளுக்காக. நன்றி ஐயா. மிக நீண்ட நேரம் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களோடு பல்வேறு விடயங்களை எந்தவித ஈகோவும் பார்க்காமல் உங்களுடைய எழுத்தில் இருக்கிற வன்மையை நீங்கள் மென்மையாக எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நான் அவ்வாறே நன்றி சொல்ல வேணும். ஏன்னா அவ்வளவு நேரம் நீங்களும் மிக பொறுமையோடு மிக அருமையாக என்னோட கழித்து கொண்டிருந்ததுக்கு நான் எவ்வளோக்கு நன்றி கூறலாம். இல்லையா, என்னுடைய ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான ஆளுமைகளை இங்கு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அவர்களை பற்றி புகைப்படங்களை பார்த்திருப்பார்கள், ஆனால் நேரடியாக அவர்கள் பேசினால் இப்படி இருக்கும் என்கிற ஒரு ஆசை அவர்களுக்கு இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் சில விடயங்கள் பகிர்ந்து கொள்ளாத விடயங்கள் இருக்கும். அவற்றையும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விடயமாக, ஒரு ஆவணமாக அந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு நீங்கள் கிடைத்தது என்பது, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தருவதற்கு அனுமதி அளித்தமை என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. மற்றும் ஒரு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.